ஹரே ராம ஹரே கிருஷ்ண. கடலூரில் அவதரித்த குருஜியின் திருப்பாதங்களுக்கு என் அநேக கோடி நமஸ்காரங்கள். நான் குடியாத்தத்தை சேர்ந்த சாந்தி என்பது என்னுடைய பெயர். நாங்க ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க கொஞ்ச நாளா சுவாமிஜி யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. டிவியில நாங்க காலையில 6 மணிக்கு அவருடைய ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் வரும்போது தூங்கினே இருப்போம். ஐயோ சீக்கிரம் எழுந்துக்கணுமே சாமி, அந்த ப்ரோக்ராம் தவறிட்டு மேலே எழுந்து ஓடி போய் அதை நாங்க ஆன் பண்ணுவோம். சாமி பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு நிம்மதியா ஆயிடும். கரண்ட் ஒரு நாளைக்கு காலையில இல்லை அப்படின்னு சொன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டு அந்த டிஷ்காரனை நிறைய திட்டிடுவேன். அப்படி அவருடைய சொற்பொழிவெல்லாம் நாங்க கேட்டு கேட்டு அவர் சொல்வாரு. கோரா கொம்மர் கதையை சொல்வாரு. அந்த மண்ணு பிசையும் போது குழந்தை காலில் மாட்டிட்டு அதை போட்டு மெதிச்சு அவரு ராம நாம சொல்லிண்டே அவர் மெரிச்சதுனால அந்த குழந்தைய சேர்த்து மெரிச்சிடுறாரு. அந்த கதையெல்லாம் கேட்டு 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 அது எப்ப அவரு டிவியில வருவாரோ எப்ப நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துல ரொம்ப நாங்க ஈடுபாடா இருந்தோங்க. இப்படி இருக்கும்போது நாங்க எங்களுடைய மகனுக்கு நாங்க திருமணம் செஞ்சோம். திருமணம் செஞ்சு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1 வருஷ காலம் நல்லா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததுங்க. இடையில அவங்களுக்கு மனஸ்தாபம் எங்க மருமக எங்க மகனோட வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவோ போயிட்டு எல்லாம் சொன்னோம், மனஸ்தாபம் வரும் போவோம், நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க போய் கேட்டோம். அவங்க முடியாது, அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம், நாங்க ஏழ்மையான குடும்பம். அதனால அவங்க வரமாட்டேன், எனக்கு இந்த வீடெல்லாம் பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஈரோடுல அவங்க தாய் வீடு, அவங்க ஈரோட்டுக்கு போயிட்டாங்க. சரி நாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. எங்க பையன் ரொம்ப குழந்தையோட ஞாபகமா குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்றதுன்னு புரியாம நாங்க அந்த ஊர் பெருமனுஷாலங்க எல்லாம் கூப்பிட்டு, ஐயா நீங்க எல்லாம் முன்ன நின்று கல்யாணம் செஞ்சு வச்சீங்களே, நீங்க கொஞ்சம் பார்த்து எங்க மருமகளை கூட்டின்னு வந்து விடுங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போனவங்களையெல்லாம் அவங்க வித்தியாசமான வார்த்தையில திட்டி, அதெல்லாம் அனுப்ப முடியாது பையன், அந்த பொண்ணு பழகாது, நாங்க ரத்து பண்ண போறோம், எங்களுக்கு தேவையில்லை, அந்த குடும்பம் எங்களுக்கு வேணாம், அந்த பையன் ஏழ்மையா இருக்கிறான், என்ன எங்க பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு வித்தியாசமான வார்த்தையில எல்லாம் அவங்க திட்டாங்க. நானும் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணோம். எங்களுக்கு அந்த மருமக வரவே மாட்டேன், நீங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்க வாங்குறது தான் வேணும் எங்களுக்குன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அளவில்லாத தாங்க முடியாத வருத்தம் ஆகி போச்சு. குழந்தை மேல வேற ரொம்ப ஞாபகம் ஆயிடுச்சு. சரின்னு நாங்க இப்படியே கொஞ்ச நாள் இருந்தோம். என்ன பண்றது, யாருக்கிட்ட போய் மறைகிறதோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இருக்கும்போது சுவாமிஜி குடியாத்தத்துல ஒரு வீட்டுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டோம். சரி சுவாமிஜி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நேரா நாங்க அந்த வீட்டுக்கு போனோங்க. போகும்போது சாமி உக்காந்துருந்தாரு. எனக்கு அவர் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி தான் வந்ததே தவிர எனக்கு வார்த்தை வரவே இல்லைங்க. அப்புறம் சரி நம்ம இதை சொல்லலாமா, சரி குருஜி கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு, அவங்க வாழ மாட்டேன்னா சாமி என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் யோசனை பண்ணி நான் ஒரு ஓரமா ஜன்னல் ஓரமா நின்னு அவரை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா ஜனங்கள்லாம். நான் ஓரமா நின்று பார்த்துட்டு சுவாமியே பாக்குறேன், என் கண்ணுல கண்ணீரா வடியுது. சரி அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, பார்த்துனே இருந்துட்டு ஓரமா நின்று கண்ணுல தண்ணி வரத பார்த்துட்டு அந்த 2 புருவத்தையும் தூக்கி மேல என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் மௌனத்திலேயே என்ன கேட்டாரு. என்னுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா உடனே அவர் என் கூப்பிட்டாரு, கிட்ட வாங்கம்மா, என்ன விஷயம், ஏன் இப்படி பண்றீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நான் காலில் விழுந்து ஓன்னு கதறி அழுதுட்டேன். இந்த மாதிரி இருக்கு சாமி, வாழ மாட்டேன்னு சொல்றாங்க எங்க மருமக, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சரிம்மா அதுக்கு என்ன கஷ்டம், ஒண்ணும் இல்லையே, ராமநாம சொல்லுங்களேன், என்னுடைய படத்தை வீட்டுல வச்சு பூஜை பண்ணி ராமநாம சொல்லுங்களேன், இது என்ன கஷ்டம், ஒன்னும் கஷ்டம் இல்லையா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசாதாரணமா அந்த பெரிய விஷயத்த சீக்கிரமா அவரு சொல்லிட்டாரு. சரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு நான் வீட்டுக்கு சாமியோட படமும் எனக்கு இல்ல, யாரு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி நம்ம பூஜை பண்ணணும், ராமநாம சொல்லணும், இது 2ம் சேர்ந்தாப்புல ஒண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லி ஜனவரி 1க்கு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. சுவாமி இருப்பாரு, நாமமும் இருக்கும் அந்த ஸ்டிக்கர்ல, 2ம் சேர்ந்தாப்புல அந்த ஸ்டிக்கர் எனக்கு கிடைச்சதுங்க.
அந்த ஸ்டிக்கரை ஒரு மணை மேல வச்சுட்டு, சின்ன மணக்கட்டை அதை மேல வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் போட்டு நான் அந்த ஹரே ராம மந்திரத்தை தொடர்ந்து வீட்டுக்கு உள்ள போயிட்டேன்னா வெளியவே வரமாட்டாங்க. ராமநாம சொல்லி 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 8 நாள் தொடர்ந்து ராமநாமம் நான் சொன்னேங்க. 8வது நாள் 9 நாள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்க கிட்ட பெரியவங்க எல்லாம். நான் 8 நாள் தான் சொன்னேன், 9 நாள் நான் சொல்லவே இல்லைங்க. 8வது நாள் எங்க மருமகளுக்கு தாய்மாம நாங்க வசிக்கிற பகுதியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருங்க. டிராபிக் ஜாம் ஆகும்போது திரும்பும் போது எப்படி தவறிட்டாரு. அந்த டெத்துக்கு எங்க மருமக அவசியம் குடியாத்தமே நான் வரமாட்டேன், என்னால குடியாத்தம் தலை வச்சு நான் படுக்க மாட்டேன், எனக்கு மயிலேறுவாடு அங்க இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லி போனவங்க அந்த டெத்துக்கு அவங்க வந்தே தீரணும் அப்படின்றதுக்காக பகவானுடைய செயல்பாடோ என்னவோ தெரியாது. நேரா அவங்க வந்திருக்கிறாங்க பழகுது, அந்த விஷயம் கூட எங்களுக்கு தெரியாதுங்க. அங்க போய் அந்த டெத்துல என்ன நடந்ததோ அவங்களுக்கு யாரு என்ன சொன்னாங்களோ தெரியாது. அந்த வீட்டுல ராமானுஜானன் ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன புத்திமதி சொன்னாரா எங்க மருமக. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம். ராமானுஜானன் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சரியில்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, அவங்க மாமாப்பாரு எப்படி போயிட்டாரு, இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏதோ புத்திமதி சொல்லிருப்பாரு பழகுது, அது எங்களுக்கு அப்ப தெரியாதுங்க. அவங்க நேரா ஆட்டோ வச்சுக்கினாங்க. டெத்து முடிஞ்சதும் நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தெருவில் எங்க பையன் தென்னையில உக்காந்துதான். அவங்க ஆட்டோல குழந்தையும் தாயுமா அப்படியே இறங்குறாங்க. உடனே எங்க பையன் அம்மா பரமாசம் வரா அப்படின்னு சொல்லி எங்க பையன் என்கிட்ட சொன்னான். எனக்கு நம்பவே முடியல. என்னப்பா சொல்ற நீ அப்படின்னு வெளியே வந்தா குழந்தையும் தாயுமா எங்க வாசப்படியில நிக்கிறாங்க. இது உண்மையான நடந்த என்னுடைய அனுபவம். ஏற்பட்ட மகா மந்திரத்தை அத சொல்லி 8 நாள் தான் சொன்னேன், நீண்ட நாள் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. உடனே அவங்க வந்துட்டாங்க. அது இந்த மகா மந்திரத்தோட மகிமைன்றதை மட்டும் சொல்லி உடனே குழந்தையும் தாயுமா விழுந்து நம்ம சுவாமிஜியோட படத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கினாங்க. அப்புறம் இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா குர்த்தனம் பண்றாங்க. மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழறதுக்கு இந்த மகா மந்திர கீர்த்தனை ஒரு உறுதுணையா இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடியாத்தத்துல இந்த அகண்ட நாமான்னு நம்ம சுவாமிஜி சொல்லி அகண்ட நாமாவை ஏற்படுத்தினாருங்க. அந்த அகண்ட நாமாவில 48 மணி நேரம் தொடர்ந்து சொல்லினே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு கூட போய் நானும் அடியாரங்களோட சேர்ந்து கலந்துன்னு அந்த நாமா சொல்லினே இருந்தங்க. 48 மணி நேரம் சொல்லிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுதுங்க. திங்கக்கிழமை நாங்க விடிகாலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு நாங்க குளிச்சுட்டு படுத்துட்டோம். தூக்கம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். நல்லா ஒரு 10 மணி இருக்கும் காலையில. கதவை யாரோ தட்டுறாங்க. யாரோ தட்டுறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எழுந்து போய் பார்த்தா, அம்மா உங்களை துரைமுருகன் காட்பாடிக்கு வர சொல்றாரு, இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டத்துல உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமே தாங்கல. ஆனா நாம சொல்லும் போது என்னுடைய மனம் நம்ம புறம்போக்கு இடத்துல வீடு கட்டின்னு இருக்கிறோம், என்ன பகவான் கிட்ட போய் நம்ம கேட்க போறோம்? இருக்கிறதுக்கு இடம், உண்றதுக்கு உணவு தான் நம்ம கேட்க போறோம். இருக்கிற இடத்தை இடிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பரம்போக்குல வீடு இருக்கக்கூடாது, ஆத்து பரம்போக்கு வீடு இடிக்கணும்னு சொல்றாங்களே. இப்படி என் மனசுல இருந்ததை சொல்லி நான் நாமா சொல்லும் போது அந்த மனச அவர்கிட்ட நான் சொல்லி அழுதேன். உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு திங்கக்கிழமை வரேன், எனக்கு இலவச வீட்டு மனை பட்டா எனக்கு கிடைச்சிதுங்க. அதை நான் கையோட உங்களுக்கு எல்லாம் காண்பிக்கணும், நான் கையோட கூட்டி எடுத்துட்டு வந்தேங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச இலவச வீட்டு மனை பட்டா. ராமநாமத்தால கிடைச்சதுங்க. அந்த ஊர்ல யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இது சத்தியமான ஒரு வார்த்தை. நாங்க இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். சுவாமிஜியோட அருளும் அந்த நாமமும் நீங்களும் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நீங்க இதே போல எனக்கு வந்த கஷ்டமெல்லாம் மழை போல வந்தது ராமநாமத்தினால பனி போல நீங்க போச்சுங்க. எனக்கு எந்த கஷ்டமும் எனக்கு இல்லைங்க. இப்ப ராமநாமாதான். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா.